Hi, good morning, dear family members. என்கிட்ட சில பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ ஒர்க்கிங் பர்சன்ஸ், அதாவது ஒர்க்கிங் லெஜெண்ட்ஸ்னு சொல்லலாம். ஏன் சொல்கிறேன்னா, இப்போ நம்மளுக்கு சாதாரணமாக வீட்டில் உட்காந்து படிக்கிறோன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 10 மணி நேரம் நிம்மதியாக கூட படிச்சிடலாம். பட் ஒர்க்கிங் டைமில் எப்படி படிக்கிறது, அதுவும் ஹவுஸ் ஒய்ஃப் இருக்கிற ஒர்க்கில் எப்படி முடிச்சுட்டு படிப்பீங்கன்றது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி தான். ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் தான், நல்லாவே தெரியும். ஆனால் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிடுறேனே. என்னுடைய அக்கா, அதாவது லைக் என்னுடைய மாமா பையனுடைய ஒய்ஃப், சரிங்களா? அவங்க வந்து இப்போ குரூப் 2 வந்து மெயின்ஸ் எழுதிட்டாங்க, வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. பட் ஷீ இஸ் ஒர்க்கிங். ஆல்ரெடி குரூப் 4 வந்து கிளியர் பண்ணாங்க. அவங்க குரூப் 4 கிளியர் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க ஒர்க்கிங்கில் தான் இருந்தாங்க. நான் அவங்கள்ட்ட கேட்டிருக்கேன், எப்படி நீங்கள் வந்து பாஸ் ஆனீங்க, என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணிங்க கேட்டேன். அவங்க என்கிட்ட சொன்னது ஒன்றே ஒன்று தான். காலையில் 2:30க்கு ஏஞ்சிரும்டா, 2:30லேருந்து கரெக்டாக ஒரு 7 மணி வரையும் படிப்பேன். அந்த 7 மணிலேருந்து சமைக்க ஆரம்பிப்பேன். அந்த 7 மணிலேருந்து 8 மணிக்கு சமைச்சு அந்த குழந்தைக்கு சாப்பிட ரெடி பண்ணி கொடுத்துருவாங்களாம். சம்டைம்ஸ் அவங்க குழந்தைக்கு வந்து கொஞ்சம் சீக்கிரம் ஸ்கூலுக்கு போகிற மாதிரி இருக்குனாக்கா அதுக்கு முன்னாடி ஒரு 1 hour நடுவில் வச்சுப்பாங்க, சரிங்களா? ஒரு 5 to 6 மேக்ஸிமம் சமைக்கிற வேலை அப்படி முடிச்சிடுவேன். சம்டைம்ஸ் 6 to 7 சமைப்பேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. பாக்கி இருக்க நேரம்லாம் படிச்சுட்டு இருப்பாங்களாம். ஸோ அதுக்கப்புறம் இருக்கிற டைமில் குளிச்சுட்டு டப்புன்னு கிளம்பி திரும்ப அப்படியே கம்பெனிக்கு போகணும். அதாவது கம்பெனின்ற மாதிரி அவங்க டீச்சிங்கில் இருந்தாங்க. ஸோ ஸ்கூலுக்கு கிளம்ப அமைச்சிருவாங்க. ஸோ காலையில் இதுதான் அவங்களுக்கு டைமிங்கு. அந்த டைமில் தான் படித்தாங்க. ஸ்கூலில் போய்ட்டு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவீங்க, இல்லை மற்ற ஒர்க்லாம் எப்படி பண்ணிருப்பாங்க அப்படின்லாம் கேட்டேன். அவங்க ஸ்கூலில் வந்துட்டு இந்த நோட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, ஷார்ட்கட். இப்போ எப்படின்னா வீட்டில் படிக்கும்போது நிறைய கண்டென்ட்ஸ் எல்லாம் படிச்சிருவாங்க குட்டி குட்டி ஷீட்டில். அதாவது நம்ம இப்போ பிட்டில் உள்ள காலேஜில் ஸ்கூலில் பிட் எழுதுவாங்க பார்த்தீங்களா பசங்க கேர்ள்ஸ்லாம். ஸோ அதுமாதிரி சின்ன சின்ன ஷீட்டில் ஷார்ட்கட்ஸ்லாம் எழுதி வச்சுப்பாங்களாம், சரிங்களா? ஷார்ட்கட்ஸ் எல்லாத்தையும் எழுதி வச்சுக்கிட்டு அதை அந்த பேக்கில் வச்சுப்பாங்க. ஸோ அங்கே போய்ட்டு உட்காந்துருக்கும்போது இப்போ நம்ம வேலை செய்யும்போது சும்மா ஒரு பேப்பர் பார்த்தாக்கா அது தெரியாதுல்ல, அது ஷார்ட்கட் தான் நம்ம எழுதிருப்போம். அந்த டைமில் ஷார்ட்கட்ஸை ஃபுல்லாக ரிமெம்பர் பண்ணிட்டே இருப்பாங்க. அடுத்த மேக்ஸ் ஃபார்முலாஸ்லாம் நம்ம படிச்சிருப்போம்ல, மேக்ஸ் ஃபார்முலாஸ் மட்டும் இல்லாமல் அதில் முக்கியமான ஸ்டெப்ஸ் இருக்கும் தெரியுமா, அந்த முக்கியமான ஸ்டெப்ஸ்லாம் நோட் பண்ணிப்பாங்களாம். அடுத்தது இவங்க சம்ஸ் சாயங்கால டைமில் போட்டு பகிர்ச்சி தப்பு பண்ணிட்டாங்கனாக்க அந்த தப்பானதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் சின்ன சின்ன ஷீட்டில் எழுதி வச்சுப்பாங்களாம். ஸோ அந்த ஷீட்ஸ்லாம் வந்துட்டு குட்டி குட்டி பேப்பராக எழுதி வச்சுட்டு அவங்க பேக்கில் கிடக்கும். அங்கே உட்காந்துட்டு சும்மா இதை வச்சு அப்படி வேலை செஞ்சுட்டே இருக்கணும். டப்புனு ஷீட் எடுத்து பார்த்து டப்புனு வச்சுருவாங்களாம். ஒரு 5 minutes பார்ப்பாங்களா, இல்லை ஒரு 1 minute பார்த்து டப்புனு பேக்கில் வச்சுருவாங்களாம். ஸோ நீங்கள் படிக்கிறதுக்கு வீட்டில் நிறைய டைம் யூஸ் பண்ணிக்கோங்க. பட் இந்த சின்ன சின்ன ஷீட்ஸு ஷார்ட்கட்ஸ் நிறைய தெரிஞ்சுக்கோங்க. படிக்கிறது பெரிய விஷயம் கிடையாது, ஷார்ட்கட் வைக்கிறது பெரிய விஷயம் கிடையாது. அந்த ஷார்ட்கட்லாம் ஞாபகம் வச்சுக்கிறது தான் ரொம்ப கஷ்டமான விஷயம். யூபிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸ்லாம் நிறைய கஷ்டப்படுறது அது ஒன்று தான். ஸோ ஷார்ட்கட்ஸ் வைக்கணும். அது ரிமெம்பர் திரும்ப திரும்ப பேசுகிறப்ப, திரும்ப திரும்ப சொல்லிக் கொடுக்குறப்ப, திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்திட்டு இருக்கிறப்ப தான் நம்மளுக்கு வரும். அதுவும் இல்லாமல் நம்ம படிக்கிற விஷயம் எப்போ திரும்ப நின்று போயிடுது, நம்ம மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்காம இருக்கப்போ தான். ஒரு சின்ன பசங்களையோ யாரோ ஒருத்தருக்கு நீங்கள் கூப்பிட்டு சொல்லிக் கொடுங்க. ஏன் உங்கள் குழந்தை கூட நீங்கள் சொல்லிக் கொடுக்கலாம். நீங்கள் ஸ்டடீஸ் தானே சொல்லி தரீங்க, ஏதோ ஒன்று சொல்லிக் கொடுங்க. மேபி அவங்களுக்கு அது ஒரு பெரிய எக்ஸ்போஷராக இருக்கலாம். அது அவங்களுக்கு இப்போ ஒரு குழந்தைக்கு புரிகிற மாதிரி சொல்லித்தரணும்னா நீங்கள் எவ்வளோ கிளியர் கான்செப்டாக சொல்லித்தரணும், அது எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக கதை ஓரியன்டாக சொல்லணும், அதை யோசிங்க. ஸோ அப்படிலாம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்கனாக்கா ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு டைம் கிடைக்கும். சாயங்காலம் அவங்க ஒர்க் முடிச்சுட்டு வந்துடுவாங்க. மேபி ஒரு 6 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்களா படிக்கிறதுக்கு. ஸோ இப்போ 6 மணின்னு வச்சுக்கோங்களேன், 7, 8, 9, 10. ஸோ 10 இல்லை 11 மணி வரைக்கும் கண்டிப்பாக படிப்பாங்க. இதுதான் அவங்களோட டைமிங். ஸோ நீங்கள் யோசிச்சுக்கோங்க. நீங்கள் ஏன்னா மற்றவங்களுக்கும் உங்களுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குதுங்க. இப்போ எனக்கு எடுத்துக்கிட்டா எனக்கு ஒரு 24 hours பார்த்தீங்கன்னாக்கா நான் 20 hours படிக்கணும்னா கூட நான் படிக்கலாம். 4 மணி நேரம் தூங்கிட்டு கூட, இல்லை ஒரு 6 மணி நேரம் தூங்கிட்டு 18 hours கூட படிக்கலாம். அதில் எனக்கு மற்ற டைம்ஸாக கழிஞ்சு போய்டும். பட் உங்களுக்கு அப்படி கிடையாது, உங்களுக்கு லெஸ் டைம். ஆனால் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த கம்மியான நேரத்தில் எப்படி படிக்கணும். உங்களுக்கு ஒன்றே சொல்கிறேனே, இப்போ ஓல்டு சிலபஸ் நீங்கள் முடிக்கணும் ஃபஸ்ட்டு. இப்போ ஜென்ரல் இங்கிலீஷோ தமிழோ முதல்ல ஓல்டு சிலபஸ் முடிச்சிருங்க. அதை முடிக்கிறது உங்களுக்கு டைம் எவ்வளோ ஆகுதுன்னு பாருங்கள். அதை வேக வேகமாக முடிங்க. நீங்கள் மற்றவங்களோட என்ன சொல்கிறது, கம்பேர் பண்ணவே கூடாது. நீங்கள் உங்களோட தான் முதல்ல நீங்கள் கம்பேரே பண்ணணும். அது ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கட்டும், ஒர்க்கிங் பர்சன்ஸாக இருக்கட்டும். நான் இன்னும் சொல்கிறேனே, என் கூட ஒரு 2 பேர் இருக்கிறாங்க. நான் சென்டரில் படிக்கும்போது பார்த்துருக்கேன், இப்போவும் நாங்கள் போயிட்டுருக்கேன். அவங்க நேம் கூட சொல்கிறேனே, ஒருத்தவங்க பேர் வந்து சங்கர்னு, இன்னொருத்தவங்க வந்து சக்தின்னு, ஓகேங்களா? செம்ம பர்சன்ஸுங்க, 2 பேர் ஒர்க்கிங் பர்சன்ஸாக அவ்வளோ அக்யூரேட்டாக பிளான் போட்டு படிக்கிறாங்க. ஷிஃப்ட்டு மாற்றிப்பாங்க, ஈவினிங் ஷிஃப்ட்டு போட்டுருவாங்க, காலைல வந்து கிளாஸ் உட்காந்து படிப்பாங்க. இப்போ சம்டைம்ஸ் காலைல ஷிஃப்ட் போட்டு மதியம் உட்காந்து படிப்பாங்க. இப்போ ஒருத்தர் வந்து 2 நாள் லீவ் போடுறாங்கனாக்க அவங்க அந்த முக்கியமான கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு அவங்க போய் சொல்லிக் கொடுப்பாங்க. ஸோ அதுமாரி ஒரு பர்ஃபெக்டான பார்ட்னர் முடிஞ்சால் க்ரியேட் பண்ணிக்கோங்க, சரிங்களா? அது ரொம்ப முக்கியமான விஷயம். நான் அவங்கள்ட்ட பார்த்துருக்கேன்.
இப்படியும் படிக்க முடியுமாயா, இப்படி ஒரு ஹெல்ப் பண்ணிக்க முடியுமா, இப்படி ஒரு கோஆர்டினேஷன் இருக்க முடியுமா? சொல்லுவோம்ல, இப்போ கிரிக்கெட்னாக்க தோனி மட்டும் நல்லா விளாண்டா மேட்ச் வின் பண்ண முடியுமா? முடியாது தானே. தோனி என்னதான் சொன்னாலும் அங்கே இருக்கிற எல்லாருமே கோஆப்ரேட் பண்ணணும். அவர் சொல்கிறத உடனே கேட்டு அந்த இடத்துக்கு போய் நிற்கணும், அந்த இடத்துக்கு வேகமாக ஓடணும். அதுதான் அந்த கோஆப்ரேஷன் தான். அதுமாரி உங்களுக்கு செட் ஆகிற மாதிரி ஒரு பர்சனை கண்டுபிடிங்க. அப்படி இல்லைனா கவலையே படாதீங்க, நீங்கள் சிங்கிள் லெஜெண்டாகவே இருங்க, தப்பே கிடையாது. நீங்களே உங்களுக்காகவே நீங்கள் ப்ளே பண்ணிக்கோங்க, உங்களுக்காகவே நீங்கள் வந்து ப்ளே பண்ணுங்கள். ஆக்சுவலாக நீங்களே இன்னொரு கேரக்டர் உங்களுக்காக ப்ளே பண்ணுங்கள். எப்படி சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக சோர்ந்து போகிறப்ப என்ன சொல்லணுனாக்கா, இல்லை இப்போ நீ வந்து படி அப்படின்ற மாதிரி உங்கள் மனசுக்குள்ளே இன்னொரு பர்சனை க்ரியேட் பண்ணி நீங்களே படிக்க ஆரம்பிச்சிருங்க. நீங்கள் உங்களுக்கு முன்னாடி ஆன்சர் சொல்லி பாருங்கள், சரிங்களா? ஸோ இருக்கிற நேரத்தை எப்படிலாம் நல்லா இது பண்ண முடியும் அவ்வளோ யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நைட் டைமில் சமைக்கிறதுக்கு அதுமாரி சொல்லிட்டு ஒரு 1 hour போயிடும். ஸோ சமைக்கிறதுக்குலாம் என்ன பண்ணுறீங்கன்னா 1 hourல சமைக்கிற மாதிரி சாப்பாடு ஐட்டம்லாம் நோட் பண்ணிக்கோங்க. ஒரு குக்கிங் டிப்ஸ் மாதிரி நெட்டில் போட்டு பாருங்கள். சீக்கிரமாக சமைக்கிறது எப்படி, அது இல்லாமல் டேஸ்ட்டான ஃபுட்டாகவும் ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ டேஸ்ட்டான ஃபுட்டு சீக்கிரமாக சமைச்சு கொடுக்குறீங்களோ ஃபேமிலியில் டப்புன்னு வாங்கி போட்டுருவாங்க, குறை சொல்ல மாட்டாங்க. ஸோ அவங்க குறை சொல்லாமல் இருந்தால் உங்களுக்கு முக்கால்வாசி நேரம் ப்ரெஷர் இருக்காது, சரிங்களா? அது இல்லாமல் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க, ஓகே நம்ம நல்லா தானே சமைச்சு கொடுக்குறோம், நம்மளுக்கு ஏன் அவங்க நல்லா இருக்குன்னு சொல்ல மாட்டாங்க. சின்ன நிறைய கேர்ள்ஸ் பொறுத்தவரைக்கும் நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும், சரிங்களா? உமன்ஸாக இருந்தாலும் எல்லாருக்குமே அந்த கவலைகள் இருக்கும். கண்டிப்பாக சொல்கிறேன், எல்லா ஆண்களாலேயும் அந்த இது வந்து யாருமே பண்ணவும் மாட்டாங்க. நிறைய பேர் வந்து ஆட்டிடியூட் காட்டுவாங்க, திமிர் காட்டுவாங்க. நல்லாவே இருந்தாலும் நல்லா இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. அது மாமியாராக இருக்கட்டும், மருமகளாக இருக்கட்டும், யாராக வேணா இருக்கட்டும், சரிங்களா? ஸோ இது மாதிரி தான் இருப்பாங்க. அது லைஃப், அவங்க அப்படிதான்றதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, அந்த மெச்சூரிட்டி கொண்டு வாங்க, சரிங்களா? ஸோ அதுக்கெல்லாம் வந்து நேரத்தை ஒதுக்காதீங்க. அந்த தேவையில்லாத தாட்ஸ் எல்லாத்தையும் கழிச்சு விட்ருங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள சண்டை வரும், அந்தமாரி விஷயங்கள்லாம் கண்டுக்காதீங்க. அதை எல்லாத்தையுமே குப்பை மாரி கழிச்சு விட்ருங்க. நீங்கள் நாளைக்கு போஸ்டிங் ஆகிட்டிங்கன்னா எல்லோரும் உங்கள்ட்ட வந்து பேசுவாங்க, எல்லோரும் உங்களை மதிப்பாங்க. அதுதான் கேர்ள்ஸ்க்கு நான் சொல்கிறது. ஒர்க்கிங் பர்சன்ஸ், இன்றைக்கி உங்கள் மேனேஜரோ உங்கள் டீம் ஹீடோ உங்களை செம்ம காய்ச்சுவான் உங்களை. கண்டிப்பாக அந்த பர்சன்லாம் நாளைக்கு உங்களை பார்த்து பயப்படணும், ஓகேங்களா? அட்லீஸ்ட் உங்களை இன்னும் மரியாதையாக பேசணும், பயப்பட வேணாம், உங்களை பார்த்து மதிக்கணும். உங்கள்கிட்ட தேவையெல்லாம் பேசக்கூடாது. என்னடா அவங்க போஸ்டிங் ஆகிட்டாங்க, கொஞ்சம் பார்த்து தான் பேசணும் போல் அப்படின்னு யோசிக்கணும். ஆனால் நீங்கள் படிக்கிறது யாருக்கும் தெரியக்கூடாதுங்க. ஷார்ட்கட்டு, அது அவன் ஷார்ட்கட் தானே அவனுக்கு தெரியாத அளவுக்கு நீங்கள் ஷார்ட்கட் வச்சுக்கணும், புரியுதுங்களா? லைக் எப்படி தெரியுமா, பேட்டில் ஆஃப் தலைக்கோட்டா, அது வந்து என்ன சொல்கிறாங்க, 1865 இல்லை 1965 இது முடியும், லாஸ்ட்டில் 65 தான் முடியும். உங்களுக்கு எப்படி இருந்தாலும் ஆப்ஷன் வந்து இப்போ 18 வச்சுக்கோங்களேன், 1865, 1864, 1863 இது மாதிரி தான் கொடுக்க போகிறான், ஓகேவா? இப்போ நான் என்ன சொல்கிறேன், அந்த 18லாம் விட்டுருங்க, லாஸ்ட் அந்த 65 தான் உங்களுக்கு ஞாபகம் வரணும். அதுக்கு எப்படி வைக்கலான்னாக்கா 6-5, ஓகேங்களா? ஆரஞ்சு எடுத்து தலையில் அடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லலாமா? 6-5 ஆரஞ்சு எடுத்து தலையில் அடிச்சிட்டான், தலைக்கோட்டை தலையில் அடிச்சிட்டான். ஸோ இப்போ வந்து ஆப்ஷன் உங்களுக்கு 65 பார்த்துருவீங்க, தலைக்கோட்டைன்னு பார்த்துருவீங்க. ஸோ தலைக்கோட்டை 65 டிக் போட்டு போயிட்டே இருப்பீங்க. ஸோ அதுமாரி ஒவ்வொருத்துக்கும் இதுமாரி கொஞ்சம் ஃபன்னியாக நல்லா கனெக்ட் ஆகிற மாரி நீங்கள் வச்சிங்கன்னா ஷார்ட்கட்லாம் அழகாக இருக்கும். நீங்கள் யோசிங்க, கண்டிப்பாக முடியும். நிறைய பேர் நிறைய படம் பார்த்துருப்பீங்க, நிறைய சீரியல் பார்த்துருப்பீங்க, அந்தந்த கேரக்டர் எடுத்து இதில் பண்ணுங்கள். லைக் எப்படி சொல்கிறது, இப்போ சரவண மேனேஜர் ஏதோ கேரக்டர் இருந்தால் அதை எடுத்து மிங்கிள் பண்ணுங்கள், சரிங்களா? ஏதோ ஒன்று பார்த்துருப்பீங்க, சரிங்களா? சன் டிவியில் சீரியல் பார்த்துருப்பீங்க, அந்த டைட்டில் வச்சு இதை கனெக்ட் பண்ணுங்கள், படத்தோட பேர் வச்சு கனெக்ட் பண்ணுங்கள், ஹீரோ வச்சு கனெக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக முடியும் உங்களால், முடியாதுலாம் இல்லை. உங்கள் ஃபேமிலியில் யாராச்சும் ஒரு ஃபன்னி கேரக்டராக இருக்கும், அந்த கேரக்டர் வச்சு கம்பைன் பண்ணி பாருங்கள். இதெல்லாம் தான் படிக்கிறதுக்கான டிப்ஸு. நம்ம மெமரி வந்து ஒரு கீவேர்டு போட்டு டப்புன்னு வெளில வந்து ஆன்சர் கொடுத்துரும், அவ்வளோதான், சரிங்களா? அதுமாரி யூஸ் பண்ணி பாருங்கள். ரொம்ப டேலண்டட் பர்சன்ஸ்க்குலாம் நான் சொல்லவே இல்லை. அவங்களே சில பேர் பார்த்தோன்னே இயர்லாம் ஞாபகம் வச்சுப்பாங்க. அந்தமாரி பர்சன் நம்ம எக்ஸப்ஷனல், அவங்களாம் நம்ம லிஸ்ட்லேயே விட்டுருவோம். நான் வந்து ஆவரேஜான ஸ்டூடெண்ட்ஸுக்கு, ஆவரேஜாக படிக்கிறவங்களுக்கு, ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்கிறவங்க, வீட்டில் எல்லா ப்ரெஷரையும் தாங்கிக்கிட்டு, அதான் சொல்லுவாங்கள்ல, எல்லா வழியும் உள்ளே வச்சுக்கிட்டு வெளியே சிரிச்சிட்டு இருப்பாங்க, அந்த மாதிரி பர்சன்ஸுக்கு நான் சொல்லிட்டுருக்கிறேன். கண்டிப்பாக சொல்கிறேன், நீங்களாம் வாழ்க்கையில் பெரிய ஆளாக இருப்பீங்க, ரொம்ப டேலண்டடாக இருப்பீங்க, உங்கள் டேலண்ட்ஸ் எல்லாம் மறைக்கப்பட்டிருக்கும், அமிர்த்தப்பட்டிருக்கும். கண்டிப்பாக நீங்களாம் வெளில வரணும். அதுக்கு தான் நான் இந்த வீடியோஸ் போடுறேன். அடுத்தது, என் வீடியோஸ்லாம் ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன், சரிங்களா? உங்களுக்கே தெரியும். ஸோ இப்போ உங்களுக்கு என்னன்னாக்கா, ஆஃபீஸ் டைமில் எப்படி படிக்கிறதுன்னு கேட்பீங்க. அடுத்தது எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, எப்படி சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணுறதுன்னு பார்ப்பீங்க. சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணுறது ஒரு விஷயமே இல்லைங்க, கண்டிப்பாக நீங்கள் முடிக்கலாம். ஏன்னா உங்களால் யூஸ் பாருங்களேன், இப்போ கண்டிப்பாக உங்களுக்கு 30 days இருக்கும், சாலிடாக 30 நாள் இருக்குது எப்படி இருந்தாலும் நோட்டிஃபிகேஷன் வரத்துக்கு, சரிங்களா? இப்போ இந்த மாதம் ஒரு 15 நாளும், அடுத்த மாதம் ஒரு 15 நாளும், எப்படி இருந்தாலும் மே மாதம் பாதிலேருந்து வருதுன்னு வச்சுக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் வரதுக்கு 30 நாள். உங்களை அல்டிமேட் டார்கெட்னாக்கா இந்த நோட்டிஃபிகேஷன் வரதுக்குள்ளே தமிழோ இங்கிலீஷோ ப்ளஸ் மேக்ஸ், இது ரெண்டுத்தோட சிலபஸை முடிக்க பாருங்கள். நம்ம ஆல்ரெடி சில பேர் மேக்ஸுக்கெல்லாம் ஃபாலோ பண்ணிருப்பீங்க. மேக்ஸுக்கெல்லாம் நான் உங்களுக்கு காட்டுறேன், இருங்களேன். இது பாருங்கள், நான் இப்போ வந்து எல்லா வீடியோஸ் எடுத்து வந்து குரூப் டேக்கு தேவையானதெல்லாம் இங்கே நான் ஆட் பண்ணி வச்சிட்டேன், சரிங்களா? ஸோ குரூப் டேயே அப்படி உள்ளே போனீங்கன்னாக்கா முக்கால்வாசி வீடியோஸ், அதாவது நான் போட்டிருக்கேன், இது ரிலேட்டடாக இருக்கிறது எல்லாமே இதில் போட்டிருப்பேன், சரிங்களா? ஸோ முதல்ல எப்படி உங்களுக்கு ஃபெயிலியர்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னா முதல்ல இந்த வீடியோ பார்த்துக்கோங்க. தப்பே கிடையாது, ஒரு 5 நிமிஷம் தான்.